Thank you.
எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காரியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காரியம்மா, எங்க முத்து மாரியம்மா. உனக்கு என்ன சார் எனக்கிட்ட உன் சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு. உன் அண்ணன் பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தா சீக்கிரமா வந்துகிட்டு இருந்தேன். இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டால, பக்கத்து வீட்டு கழுவிய பாத்துக்க சொல்லிட்டு அவதியோ போதியன்னு ஓடியாரேன். பொழுதோட ஏண்டி வரலன்னா ஒண்ணு மேல சாக்கு சொல்றிய? சரி, கழுத்துக்கு மேல கடை இருக்கு, கல்யாண செலவு வேற வந்துருச்சு, கவனமா இருந்து வெள்ளத்தை காய்ச்சு. பவுனே, அடியே பவுனே. என்ன சித்தி? 9 ரூபாய்க்கு வெல்லம் வச்சிருக்கேன், சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வா. நடைய பாரு, குதிரை ஆட்டம். அடியே, நீ இப்போ பழைய பவுன் இல்ல, பெரிய மனுஷி ஆயிட்ட. ஆம்பளைங்களை பார்க்க கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது. சரி சித்தி, புரிஞ்சே நடக்கணும். ஏதாவது காணாம போட்டுட்டியா? இல்ல. பின்ன கழுத்து சுருக்கிக்கிட்டா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் ஏன் குனிஞ்சுக்கிட்டே போற? நான் வயசுக்கு வந்துட்டேன். அடியாத்தே, என்னக்கா அந்த ஆம்பளை பாக்குறாங்களா? ஆமா. சிரிக்கிறாங்களா? இல்லையே. ஏன் சிரிக்கல? நான் வயசுக்கு வந்தது தெரியாது போல இருக்கு. பார்த்து வரக்கூடாது. அட, கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் பேச மாட்டேன். ஏ? ஆம்பளைங்களை பார்த்தா நிக்க கூடாது, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சித்தி சொல்லிச்சு. எதுக்கு? நான் புஷ்பவதி ஆயிட்டேன். புஷ்பவதினா? புஷ்பன்னா பூ, வதினா எனக்கு தெரியாதுப்பா. நாட்டாமையா, ஊர் முழுக்க உங்களை பத்திதான் பேச்சு. என்னடா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையாமே? எவன்டா சொன்னவன்? 10 வேலி நிலம் இருக்கு, பங்களா மாதிரி வீடு இருக்கு, கூட்டாவரத்துக்கு மாடு இருக்கு, கொண்டு போய் விடுறதுக்கு வண்டி இருக்கு. பழைய பாண்டு பத்திரத்தெல்லாம் எண்ணி பார்த்தா 10 ஊருக்கும் பெரிய பணக்காரன் நான் தான்டா. இதெல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அது இல்லையே. எதுடா? உங்க தாத்தாவுக்கு 3 இருந்துச்சு, உங்க அப்பாவுக்கு 2 இருந்துச்சு, உங்களுக்கு ஒண்ணு கூட இல்லைன்னா எப்படிங்க? அடே, சம்சாரத்தை சொன்னனுங்க. சம்சாரமா? பூதேவி, அத முதலே சொல்லக்கூடாது. நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டு. இந்த பாருங்க, உங்க வம்சம் உங்களோட நின்ற கூடாதுங்க. அது வாழையடி வாழையா வளரணுங்க. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க. உப்பா, நம்ம ஐயம்பேட்டைய பத்தி ஐநா சபையில பேசணும்.
அது வரைக்கும் எந்த பொண்ணா இருந்தாலும் நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். ஆஞ்சநேயர் மாதிரிடா. ஆஞ்சநேயரா? சாத்தியா விசாலம் இந்த ஊர்ல கூட எவ்வளவு கிண்டல் பண்றான். அவதாரம் போய் விசாரியா. அப்ப சரி. நாட்டாம விட்டுதாங்களா? ஆமாம். அவர் இருக்காரா? இருக்கார். அவரை நான் பாக்கணும். பாரு, நான் தான். ஐயா நீங்க தான் தெரியாமலே போயிடுச்சுங்க. வணக்கங்க. கேட்டுக்கிட்டேன். என்ன விஷயம்? நான் வெளியூருங்க. உள்ளூர்ல ஒரு டீ கடை வச்சு போய்க்கலான்னு வந்திருக்கேன். ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியமா போயிருங்க. என்னது டீ கடையா? அவன் நீராகாரத்தை குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கான், நீ கடையை வச்சு குடிய கெடுக்க பாக்குறியா? போயா. சரி விசாலத்துக்கிட்ட அப்பவே சொன்னேன். விசாலா என்னையா என்ன ஆச்சு? ஐயா நமக்கு இந்த ஊர்ல கூட டீ கடை வைக்க இடம் கிடைக்கல. பயம் விவசாய கட்ட மனுஷா, என்ன கட்டினதுக்கு பதிலா ஒரு மரத்தை கட்டி இருக்கலாம். நான் பிடிச்சு கட்டுறேன் பார். விடுறானுங்க. யாருமா நீ? விசாலம். பேரு பொருத்தமாதான் இருக்கு, பிரச்சனை என்ன? டீ கடை வைக்கணும். முடியாது. அதான பார்த்தேன். முடியாதா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். தனியா? ஆமா, கொஞ்சம் உள்ள வரீங்களா? இல்லையா? வாங்க. சேப்புச்சட்டை 80 பைசா. மிச்சம் நிக்கமா? வச்சுக்க வச்சுக்க. ஆமாண்டா, 80 பைசாவுக்கு என்னத்தான் அடிக்கலாம். 5-6 மாதம் ஆச்சுதே, சின்ன பொண்ணு உன்னை கண்டு 1 2 3 4 5-6 மாதம் ஆச்சுதே, சின்ன பொண்ணு உன்னை கண்டு 1 2 3 4 5-6 மாதம் ஆச்சுதே. நாட்டாம நாட்டாம. யாரோ என்ன கூட்ட மாதிரி இருந்தது. நான் தானுங்க. என்ன விஷயம்? என் மகளை நாங்களுங்க இழுத்துட்டு ஓடிட்டானுங்க. கூட்டோன்னு போயிருந்தா ஏன் இழுத்துட்டு ஓடுறான்? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பொண்ணை பெத்தவர் புலம்புறாரு, இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்களே. இப்போ என்ன பண்ணணுங்கிற நீ? பஞ்சாயத்து வைக்கணுங்கிற. வச்சுட்டா போச்சு. இன்னைக்கு ராத்திரி கோயில்ல பஞ்சாயத்து. இல்லையா? என்னங்க காலையில வாங்கின பாலு அப்படியே மிச்சம் இருக்கு. அப்படியே மிச்சம் இருக்கா? அப்போ பஞ்சாயத்து இங்கதான். வரவங்க அத்தனை பேரும் டீ குடிக்கணும், 10 ரூபாய் நோட்டை கொடுக்கணும், மீதி சில்லற கேட்கப்படாது. இது நாட்டாம உத்தரவு. எப்படி? அர்ராத்தம். அழகு கண்ணா வாங்கம்மா, உங்க ரவைக்கு தச்சாச்சு. எப்படி இருக்கு? கண்ணாலே பார்த்து கரெக்டா தைச்சிட்டியே. செய்ய கூலி காசா வேணுமா இல்ல பொருளா வேணுமா? பொருளான்னா புரியலையா? வீட்டு பக்கம் வா. வேணாம் வேணாம், காசால கொடுத்துறேன். தர்றேன். ஒரு கடிதாசி எழுதுறியா? கடிதாசியா? யாருக்கு? எல்லாம் வேண்டிப்பட்டவங்களுக்கு தான். இந்தா கண்ணா எழுதி சொல்றேன். அன்பும் பிரியமுள்ள என் அருமை ராசாவே. எங்க உங்க வீட்டுக்காரர் தான் பக்கத்துலயே இருக்காரு. இது ராசாவா? யோ எழுதுறியா? குடத்தை எடுத்துட்டு போய் அந்த பக்கம். ஐயோ, நீ எழுது கண்ணா. ராசான்னா யாரா இருக்கும்? நாம இல்ல, யாரா இருந்தா நமக்கு என்ன? அன்பும் பிரியமுள்ள என் அருமை ராசாவே, ஊரை விட்டு வந்ததுல இருந்து உங்க நினைப்பாவே இருக்கேன். ஏங்க இழைச்சிட்டேன், என்னமோ போல ஆயிட்டேன். இடம் கடிச்சு டீ கடையும் வச்சுட்டேன். எழுதிட்டியா கண்ணு? எழுதிட்டேன். எனக்கு உடனடியா ஒரு மூட்டை அரிசி அனுப்பி வைங்க. ஒரு மூட்டை உளுந்து, ஒரு குட புளி.
என்ன மாடு நின்னு போச்சு, ஏதோ மஜா இருக்குது. உப்பு கேட்ட மனுஷன் பொம்பளைங்க குடிக்கிறத என்னைய உத்து பாக்குற? இவரு ஜிண்டம் கட்டா, ரெண்டும் கட்டா. ஐயோ சின்னங்க டாஞ்சினுக்குன்னா சின்னங்க டாஞ்சினுக்குன்னா என்ன விஷயம்? நமக்குள்ள எத்தனையோ இரவுகள் ஆகி போச்சு. இது என்ன முதலிரவு மாதிரி? இந்த ஊர்ல நமக்கு இதான முதல் இரவு. விசாலம் விசா என்ன கட்டி புடி, நல்லா கட்டிக்கோ. ஐயோ இருக்கிற மாத்த வெயில் மாதிரி பத்துக்கிது ஏன் உடம்பு, ஏன் உடம்பு. விசாலம் என்ன கைவிட மாட்டியே? முதல்ல என்ன விடுங்க. ஆமா சாமான சரியா இருக்கா? அது இல்லாம இங்க வருவனா? அரிசி பருப்பு புளி மிளகா நீ லெட்டர்ல கேட்டபடி கொண்டாந்து இறக்கிட்ட. உனக்கு சந்தேகமா இருந்தா உன் ஒரிஜினல் புருஷனை கேட்டு பாரு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா அண்ணா? எதுக்கும் பாத்துட்டு வந்துடுறேன். பிசா பூவோ வாடுது, என் மனசோ உன்னை நாடுது. பிசா ஆமா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இந்த மைனர் ஏன் வராரு? விசாலம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, அது ஏன்? உனக்கு ஏண்டா படண்டான்னு அதை விட்டுருவானே, எல்லாத்தையும் கேட்பான். அப்பா செல்ல தாயி, கையில வலியில கழுத்துல சேனு காதுல ஜிம்மிக்கி, ஏதுல உனக்கு இதெல்லாம்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எங்க வீட்டுக்காரர் வாங்கி தந்தாரு. வீட்டுக்காரர்னா வாங்கி கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் வாங்கி தருவாங்களா? ஆசைப்பட புருஷன் கிடைச்சா வாங்கி தருவாரு. வரேன். அப்படியா?
பொண்டாட்டிக்கு நான் மஞ்சள் வைக்கிறேன். எவ்வளவு கேக்குறவன்? துணியும் தோப்பேன். எவ்வளவு கேக்குறவன்? யாரு அது கேக்குறது? கழுத மனசாட்சி தான் அடிக்கடி கேக்குதே. சொல்லிட்டேன், இனிமே அப்படிலாம் கேட்காதே. வாயங்க. குளிக்கும் போது ஆளு கூப்பிடுறிய. இது வேற. பத்திரம்மா, நான் கட்டினது அத்துடாத. அப்ப நீயே மஞ்சள் போடு. ஏன் பொண்டாட்டிக்கு நான் மஞ்சள் போடாம வேறவன் போடுறவன். முன்னால வந்து நின்னு மஞ்சள் போடுவா. வேண்டாம், அங்க இருந்தபடியே போடு. எங்க இருந்தா என்ன? ஆஹா, தேசிங்கராஜன் குதிரை மாதிரி இருந்த. என்னமா இழைச்சிட்ட, என்னமா இழைச்சிட்ட. என்ன காயம்? அவ ஏதாவது பூச்சி போட்டு கடிச்சிருக்கோம். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இங்க பாருடி நுர. வெள்ளத்துல வந்த நுரையா இருக்கும். இல்லடி, நல்ல நுர. வாசனை. என்னையா? அந்த பவுடரும் ஸ்னோவும் கொஞ்சம் தெரியா? உன் மூஞ்சிக்கு எதுக்கே பவுடர் ஸ்னோவா? பவுடரும் ஸ்னோவும் போடுற முகமா இது? அதானே. எனக்கு இல்லம்மா, காளையாமக பவுனு நீ ஆத்தங்கல்ல குளிக்கும் போது உன்னை பாத்துருச்சு. அப்படியே அழகமா எங்கிடுச்சு. அதுக்கு என்னப்பா? இல்ல, அழகின் ரகசியம் என்னன்னு கேட்டுச்சு. நான் பவுடரும் ஸ்னோவும் தான் பறிச்சு கொஞ்சம் தரீங்களான்னு வீட்டுக்கு தரேன். அதுக்கு என்ன அக்கறை? அக்கறை இல்லம்மா, ஒரு அனுதாபம் தான். ஏழ பொண்ணு ஏங்குது. யார் யார் ஏக்கத்தையோ தீர்த்து வைக்கிற, அந்த குழந்தை ஏக்கத்தை கொஞ்சம் தீர்த்து வச்சுறேன். பவுனு குழந்தை பழிச்சு வந்து இங்க நில்லு. அப்படி சௌக்கியமா கும்பிடு போது அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய சோத்தை கேட்டு கெஞ்சிற பொண்ணு தான் பாத்துருக்கிறேன். பவுடர் ஸ்னோ வேணும்னு கேட்கிற பொண்ணு இப்பதான் பாக்குறேன். என்னைய பாத்துட்டு நிக்கிற? உள்ள போய் குடத்தை கொண்டு வாயா. உடனே கொடுக்க போற, கொஞ்சம் தானே கட்டிச்சு. சொல்றதே செய்யா. ஏ குட்டி, ஊர் கொடியில இருக்கிற கிணத்துல போய் குடிக்கிற தண்ணி கொண்டு வந்துறியா? எனக்கு இதெல்லாம் தருவீங்கல்ல? இந்தமா அதெல்லாம் நல்ல வாசனை. அப்பாடி, எனக்கு ஒரு வேலை மிச்சம். என்னையா வர வர என் பக்கத்துலயே வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டேன். என்னையா தப்பு தானே? சரி, என்ன வேணும்? அது குடுக்குறீங்களா? இதுவா? அக்கா, அதுவும் குடுக்குறீங்களா? இதுவா? இன்னொரு குடம் தண்ணி கொண்டு வந்துறியா?
காலை முறிச்சிடுவேன் கழுத. அடக்க ஒடுக்கமா வீட்டுல இல்லாம அதிகாரத்தை பூசிக்கிட்டு அவதாரமா வந்து நிக்கிறீங்க. அந்த விசாலத்தை பத்தி ஊரே ஒரு மாதிரியா பேசுது. அவ கடைக்கு நீ போகலாமா? அட நீ பொண்ணு ஏதோ பொம்பளை பழைக்கணும்னு ஊரை விட்டு வந்திருக்கா. இந்த போக்கத்த பசங்க கடைக்கு போனோமா டீய குடிச்சோமான்னு இல்லாம கருப்பட்டியில ஈ வைக்கிற மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருந்தா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? இத பாருடி, வேலை வெட்டி செய்யறது தப்பு இல்ல. செய்யற வேலைக்கு பவுடரு சாயம்னு கேட்டு வாங்காம பணம் காசுன்னு கேட்டு வாங்கிட்டு வா. என்ன? மானே ஒரு நாள் மல்லிகை பூ கொடுத்தான். ஐயோ ஐயோ மூச்சிய பாரு. ஐயோ 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 என் அழக பார்த்து ஒருத்த மயங்கி விழுந்துட்டானே. என் பவுடர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒன்னதாயா அடே புஷ்பவதி, ஏன் இப்படி அவதாரம் ஆயிட்ட? அழகாத்தாயா இருந்தேன். கீதா இப்படி தண்ணி எல்லாம் வாரி அடிச்சு நான் போட்டுக்கெல்லாம் வலிச்சு எடுத்துட்டேன். பார்த்தா அடிச்சேன். சும்மாவே நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இப்படி சுண்ணாம்பு எல்லாம் பூசிக்கிறேன்? நீ கூடதான் வெள்ளையா இருக்க, எதுக்காக வேட்டு கட்டிட்டு இருக்க? அவுத்து போட்டுட்டு அப்படியே போவீங்க தானே. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. பஞ்சாயத்துல அபராதம் போட்டா நீ கட்டுக்கியா? சும்மா இருயா. டீ கடைக்காரமா கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு கோவில் கிணத்துல இருந்து எவ்வளவு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா? என் கை வேணா பாரு. ராசாத்தி மாதிரி இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நினைச்சு ரத்தம் வர உழைச்சேன். பிசாசி மாதிரி ஆகிட்டியே. 10 ரூபாய் எல்லாமே குடுக்குறது. நான் கொஞ்சம் ஒதுக்கிறேன். இந்த சித்தி, நான் வேலை பார்த்ததுக்கு விசாலக்கா கொடுத்தாங்க. என்னடி 7 ரூபாய் கொண்டாந்துருக்க? சில பேருக்கு சோறு போட்டாலே சும்மா வேலை செய்வாங்களாம். இதுவே ஜாஸ்தி அந்த அக்கா சொல்லுச்சு. எப்பதான் கடவுள் கண்ணை திறக்க போறாரோ, இந்த கடன் எல்லாம் தீர போதோ, நம்ம கஷ்டம் எல்லாம் முடிய போதோ. சித்தி, எனக்கு மீன் குழம்பு வச்சு குடிச்சிருக்கேன் ஆசையா இருக்கு. எனக்கு கூட நாக்கு சீத்து போச்சுடி. அப்போ ஒண்ணு செய், சித்தப்பங்கிட்ட 7 ரூபான்னு சொல்லாத, 5 ரூபான்னு சொல்லு. ஆக்கி நம்ம 2 பேருமே சாப்பிடுவோம். சரி, நீ வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். ஒண்ணுமில்ல. நல்ல இடம். 3 ரூபாய் ஒதுக்கிட்டேன். இப்படி 30 ரூபாய் ஒதுக்கிட்டுனா நான் வாங்க முடியும். துப்பட்டா துப்பட்டாயா? துப்பட்டா அண்ணாலியா? அடிச்சு நீ ஒரு துப்பட்டாயா? ஜமக்காலா பத்தியா? ஆரம்ப வேலை 1 ரூபாய். இதுல ஒரு 10 பேர் படுக்கலாமா? 10 பேரா? 20 பேரே படுக்கலாம். எப்படியா? இத விரிச்சிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்தா 20 பேர் படுக்கலாம். அட போயா நீ. ஏன் ஒரு தரம் 1 ரூபாய், 2 தரம் 20 ரூபாய், 3 தரம் 30 ரூபாய் கம்பெனியா எடுத்துக்கிச்சு. லாபம். அப்புறம் நமக்கு துணியோட போறேன். ஜோதிலட்சுமி பார்த்தது, ஜெயமோலி கட்டது, அபர்ணா ஆசைப்பட்டது. ஆரம்ப விலை 1 ரூபாய். சித்தப்பா சித்தப்பா வாங்கி கொடுங்க சித்தப்பா. வாங்கி கொடுங்க. என்ன ஜாலியா ஆசைப்படுது? இந்த அண்ணம்மனுக்கு வாங்கி கொடுக்கறது. அட, அது கண்டதான் ஆசைப்படும். கழுத்துக்கு மேல கடை இருக்கு. இது வேறையா? கழுத்துக்கு மேலையா? கழுத்துக்கு கீழே போட வேண்டியதுங்க. அட, நீ சும்மா இரிய. வேண்டாம் உடைய. நீ வீட்டுக்கு போமா. ஓ லாரா, ஒரு ஆள் படுக்க வேண்டிய ஜமக்காலத்துல 20 பேர் படுக்கலாமான்னு கேக்குறான். எவ்வளவு செமர் இருக்கணும்? 2 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும்னா கையில இருந்த 3 ரூபாய்க்கு நான் சரக்கு அடிச்சிட்டேன். அது என்னடா வந்து ஏலோ 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 இங்க வாயா. இது வரைக்கும் நான் தான் ஏழை விட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க வாயா. போய் கூப்பிடுது, எனக்கு பயமா இருக்கு. யாரு? ஐயோ, சத்தம் போடாதியா. நீ மோகன் தானே? ஐயோ, நான் மோகினியில கீகினியும் இல்ல. இன்னும் ராகினியா? கொஞ்ச நேரத்துக்கு மேல போட்டியே. போட்டனா தெரிஞ்சு போச்சா? அது இல்லையா, அந்த செருப்பு ரவிக்கு துணி. அதுவா? எவ்வளவு? எனக்கு குத்து மதிப்பா சொல்ல தெரியாதம்மா. கூவித்தான் பழக்கம். நான் ஏலத்துல விடுறேன்.
நீ எடுத்துக்க என்ன ஏல சின்ன அளப்பட்டு சிலுக்கு என்னையா சுளுக்கு ஓ ஐயோ கூவாதியா எங்க சித்தப்பாவும் சித்திக்கு தெரிஞ்சதுன்னா எதிரி உனக்கு காசுனே கேட்பாங்க மெதுவா பேசு நான் ஏலத்துல விடுறேன் நீ எடுத்துக்க ஆரம்ப விலை 1 ரூபாய் மேல கேளு சரி 50 பைசா மேல கேளுனா கீழே கேக்குறியம்மா 1 ரூபாய் 1.25 ரூபாய் என்னையா நீ பாட்டு ஏத்திட்டு இருக்க 2 ரூபாய் 2.25 ரூபாய் 2 ரூபாய் 2 ஐயோ கூவாதியா 2.25 ரூபாய் 3 ரூபாய் 3 ரூபாயா 3.25 ரூபாய் போயா 3 ரூபாய் 3.25 ரூபாய் துட்டில்ல விட்டுறேன் ஏ துட்டில்ல ம், வயிறு இது மணியா இந்த துணி ஒன்னாம் தரம் 3.25 ரெண்டாம் தரம் 3.25 ரூபா 3ஆம் தரம் 3.25 ரூபா இந்தா நான் 10 பைசா எடுத்துக்கிறேன் நான் வரையா ஏம்மா பார்த்து நல்ல தையக்காரங்கிட்ட கூட கிழிஞ்சிரப்போ இந்தாயா இந்த ரவிக்கு உடனே தச்சு கொடுக்குறியா உடனே எல்லாம் முடியாது, 1 வாரம் ஆகும். 1 வாரமா? எனக்கு நாளைக்கே வேணும். அதுக்கு எவனாவது ஈ ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் கொடு. கரகா அட புஷ்பவதி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இந்த ரவிக்கே தச்சு கொடு. ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் தைக்கிறதுக்கு சந்தை கடைக்கு தான் போவேன். இப்பவும் அங்க தான் போனேன். அப்புறம் ஏன் என்கிட்ட வந்தேன்? சீக்கிரமா தச்சு குடுன்னு அந்த கடைக்காரகிட்ட கேட்டா எவனாவது ஈ ஓட்டிட்டு இருப்பான், அவங்கிட்ட குடுன்னு சொன்னான். அதான் உன்கிட்ட வந்தேன். கைய ஆட்டிக்கிட்டு இருந்தா ஈ ஓட்டிட்டு இருக்கிறதா அர்த்தமா? காத்து வரல, ஃபேன் இல்ல, அதான் சும்மா அப்படி இப்படி. சரி சீக்கிரமா தச்சு குடு. நல்லா தப்பில்ல. என்ன அப்படி கேட்ட? எப்படி வேணும்னு சொல்லு. இது மாதிரியா? அது மாதிரியா? அது இல்ல, இது மாதிரியா? இது மாதிரி எனக்கு தச்சு கொடு. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஒரு கெட்டப் வேணுங்கிற, செட்டப் பண்ற. எதுக்கு? என்ன கழுத்துல இதெல்லாம் போடுற? உடம்புல ஜாக்கெட் போடணும்னா கழுத்துல டேப் போட்டுதாமா. இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அளவு எடுக்காம குத்து மதிப்பா தச்சு கொடு. இதுல கோணி பையா உள்ள அரிசி போட்டு குத்து மதிப்பா தைக்கிறதுக்கு கிட்டவா? கூச்சப்படாத. என் மாமன் கூச்சப்படுறதுக்கு உன்கிட்ட வந்து கொடுத்தா பாரு. துணியை கொடு. என்ன என் டவுன் பிடிச்சிருக்கிற? உன்னை தொடாம அளவு எடுக்கணும், அவ்வளவுதானே? 15 கையிலிட்டு 9 திரும்ப கொஞ்சம் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஓகே. அந்த படத்தை பார்த்து எடுத்துக்கோ. அப்படியா? மேலாக்கு இல்லாம தெரியுற? காத்து வரல, ஒரே புழுக்கமா இருக்கு. புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கைய கட்டிக்கிட்டு நிக்கிற. நீ தெரியவே இல்லையா? ஒரு மரியாதை. என்ன மரியாதை? ஆமா பவுனு, முதுகு பக்கம் துணியை காணும். அது வந்துக்கா பின்னாடி சொல்லுங்க. இருந்து போச்சு. எங்க என்ன பச்சு? பொருத்தமா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரவிக்கே சொல்றேன்.
ரங்கசாமி கொடுத்து குப்பம்மா மேல ஒரு பாட்டு பாடு. பாட்டு ஒண்ணும் பாட வேண்டாம். குப்பம்மாளுக்கு கோவிந்தசாமி பிடிக்காதனால பாட்டை நிறுத்திக்கிறேன். அவனோட ஆசை என்ன தெரிஞ்சுக்கலாம் சந்தர்ப்பம். கத்திரிக்கோள் கொடுத்து கஜாக்கெட் மேல் கத்திரிக்கோள் காசு வந்து உத்தரவு போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேல இட்டு கட்டி பாட எது பாட்டு பாட சொல்லி எவ்வளேனும் ஆசைப்பட்டா குட்ட போட்டு கருங்குற நானும் மெட்ட போட்டு பாடுகிற. சிரிக்க ஒருத்தி சிங்காரி தளிக்கு குறுக்கி தள்ளாடி பருத்தி வயசு பயல வந்தாலும் துரத்தி கண்ணால் அளவெடுத்தா ராசா பின்னால வரவழைச்சா. சிறுக்கி வார்த்தை சிங்கார குரத்தி நடுத்தி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளா துரத்தி கண்ணால் அளவெடுத்தா ராசாத்தி பின்னால வரவழைச்சா. இது 16 என் பசியார வந்தது 16. ஆன வந்து திங்காத கருவே காத்து வந்து திங்காத அருவே. சிறுக்கி வரத்தை சிங்கார புறத்தி தடுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி. உனக்காக ஆலோசராக ஒட்டி ஒன்றாக இருப்பேன் உறவாக. ஆகாரே காரியமா காப்பாடே மாரியம்மா நம்பி இருக்குது நல்ல மனதிருந்து. சிறுக்கி ஓரத்தை சிங்கார புறத்தி தடுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வழக்கு பயல வந்தாளம் துரத்தி. சிறுக்கி ஓரத்தை சிங்கார புறத்தி தடுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளம் துரத்தி. பழக்கடை பக்கம் பார்த்தோன்னே பூரிப்பு பொங்குது. ஐயோ விசா கண்ணு அங்க பாரு
தங்க மீன் தரையில மேயுது, எங்க புடிச்சது? தானா அந்த விழுந்தது. ஐயோ, ஏனோ தானான்னு இல்லாம இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடு. இப்படி பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா என்கிட்ட எப்படிங்க? பிசா கண்ணு, அடி என் கண்ணு குட்டி, நீ சாப்பாடு, அவ சால்னா, நீ பர்மனன்ட், அவ டெம்பரவரி. அப்ப சரி, கோட்டையில இருந்தாலே உங்களுக்காக ஏற்பாடு பண்ணுவேன். கொல்ல பக்கம் வந்ததையா விட்டுட்டு போறேன். அப்ப ஏற்பாடு பண்றியா? இப்ப வேண்டாம், பக்குவமா பேசி இன்னொரு நாளைக்கு ஏற்பாடு பண்ண. பிசா கண்ணு, இத மட்டும் எனக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டா அண்டாவுல தங்கத்தை கரைச்சு உன்னை அப்படியே முக்கி அதில் இருந்து தூக்கி என் நெஞ்சோட வச்சுக்குவேன். ஆஞ்சிண்டாங்க டாஞ்சினுக்குன்னா, ஆஞ்சிண்டாங்க டாஞ்சினுக்குன்னா. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்காது? புளிய போட்டு தேய்ச்சா படிச்சுன்னு தான் இருக்கும். எப்ப வந்த? எப்பவோ வர வேண்டியவ. என் மாமியா இப்பதான் அனுப்புனா. அனுப்புனதே தப்பு. ஆமா, சௌக்கியமா இருக்கியா? புருஷன் மட்டும் இருந்தா சௌக்கியம் தான். மாமியா கிழவி வேற இருக்காளே. ஆமா, ஏன் மேல உட்கார்ந்துருக்க? பின்ன கவலை கழுவுறதுக்கு தண்ணிக்குள்ளையா இறங்குவாங்க? சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன பவுனு திடீர்னு குரல் மாறி பேசுற? அது வந்துக்கா, தண்ணி பக்கம் நின்னுட்டு இருக்கேன்ல, அதுதான் தடுவ புடிச்சுக்கிட்டு. உடம்ப பாத்துக்க பவுனு. ஆஸ்தி பாஸ்தி இல்லன்னாலும் பரவாயில்ல, பொட்டச்சிகளுக்கு அம்சம் முக்கியம். அது இருந்தா தான் ஆம்பளைங்க லோலோலோன்னு அலைவானுங்க. கேட்டியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? நீ லோலோ தானே? ஆமா, பவுனுக்கு நான் லோலோ தான். என்ன பண்றது, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன் கூட பேசலன்னா எனக்கு தூக்கமே வரல. பவுனு, நீ ஊஞ்சல கட்டி விடுன்னு சொன்னேன், கட்டி விட்டுட்டேன். இன்னொன்னு சொல்லிட்டீனா? என்னது? அதையும் செய். தாலிய கட்டுன்னு சொன்னா கட்டிடு. எங்க சித்தப்பா அவர் கழுத்துல கட்ட சொல்றியா? அவருக்கு தாலியெல்லாம் கட்ட முடியாது, அருணா கயிறு தான் கட்டணும். அத சொல்லலையா? என்னது? கேட்கணும்னு சொன்னேன். கேட்கிறேன். ஆடி விட்டு போயேன். ஒண்ணுதான் சொரசொரப்பு இல்லாம இருக்கு. அவன் கல்யாணம் நடக்கணும்னு பழனி மலை ஏறுவான், நான் பாரு பனைமரம் ஏற. அவனே முருகா ஏறாது. யாரா அவன்? நான் தான். என்னப்பா தம்பி, ஏன் இங்கேயுமா திரியற? கல்யாணம் பண்ணிக்க போறையா? மரத்து மேலையா? ஏன்பா மேலக்கார எங்க தொங்குவா, ஐயர் எங்க உட்காருவாரு? அடுத்த மரத்துல. பேசாம போயா. கைகாலாம் நடுங்குது, கண்ணு சுத்துது. பழைய துணியை தைக்கிறத விட்டுட்டு உன்னை யார் பணமரம் ஏற சொன்னாங்க? பேச்சோட பேச்சா பழைய துணி தைக்கிறவன் கிண்டல் பண்ணாது. எனக்கு நேரம் வர, அப்ப புது துணி தைப்பேன். எப்போ? உனக்கு புருஷனா எப்ப வரணும்? எப்ப வரப்பற அழகு? சீக்கிரமா வரணும் தான் உன் சித்தப்பா கிட்ட சொல்லிவிட்டேன். மர ஏறவனதான் மாப்பிள்ளையாக்குவேன்னு சொன்னாரு. நெஞ்சில உரம் இருக்குன்னு ஏறினேன். பொசுக்க போனதும் உறிஞ்சு போச்சு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மரம் ஏறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சு போச்சு. போகணும். நல்ல வேலை. உன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன இருக்கும்? ஆமா பவுனு, நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்படி என்ன சொல்லாத அழகு. நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? நானும் உன் கூட செத்து போயிடுவேன். ஐயா மயில வராரு, மயில வராரு, மயில வராரு. வர்றது யாரியா? எனக்கு மேல வராரு. புத்து புத்து புறான். மயிலர் வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. அர்ஜுனா, எப்படி இருக்க?
ஏதோ விசாலம் தயவுல நல்லா இருக்கங்க. விசாலம் எப்படி இருக்கான்? உங்களையே நினைச்சு ஏங்குதுங்க. ஏக்கத்தை தீக்கணுமே. கொண்டாங்க. இப்ப நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? உன்னை எப்பவுமே அழகா பார்க்கணும் தான் சந்தைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என் மேல உனக்கு எம்புட்டு ஆசை. ஆமா அழகு, இந்த நகையெல்லாம் எம்புட்டு பணம்? 30 ரூபாய். இருந்தா என்ன அழகு, கல்யாணத்துக்கு அப்புறம் பவுன்ல வாங்கி போடுவல்ல? கல்யாணம் ஆனா தானா? ஆமா, பார்வதிக்கு அப்பதான் உங்க புருஷன் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ எனக்கு வாங்கி கொடு, நானும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன். ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்ப கூட நான் நல்லா நடந்துக்குவேன். ஏன்னா நான் உன்னை ஆசைப்பட்டு தானே கட்டிக்க போறேன். என்ன பவுன்? நான் போட்டுமா? எங்க? இன்னைக்கு நான் திருவிழாக்கு போறேனே. பவுன், என்னையும் கூட்டி போறியா? ஆசைய பாரு, விசால் அக்கா என் கூட வருதே. விசாலமா? ஆமா, இன்னைக்கு முச்சூட அவங்க கூட தான் இருக்க போறேன். ஏன் பேசாம இருக்கிற? பவுன், அந்த விசாலத்தோட சேர. ஏ, அவ நல்லவன். அவங்க ரொம்ப நல்லவங்க. என் முகத்துக்கு பவுடர், என் உதட்டுக்கு சாயம், என் கண்ணுக்கு மை எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, திருவிழாவில இருந்து வாங்கிட்டு வரேன். பத்திரமா திரும்பி வந்தா அதுவே போதும். அலங்காரம் பண்ண வழி இல்லாம அமர்க்கலமா வந்து நிக்கிறியே, ஏதுடி இந்த நகைலாம்? ஒருத்தர் கொடுத்தாரே, நீயும் பிழைக்க கத்துக்கிட்ட. ஆமா, பசு வல்லவன் தானா? இல்லக்கா, பரம ஏழை. ஏழையா? அப்படின்னு அதெல்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் பவுன் இல்ல, கில்ட். கில்ட்டா? அடி பாவி, ராசாத்தி மாதிரி இருக்கிற உனக்கு எதுக்குடி இந்த கில்ட் நகைலாம்? கழட்டு கழட்டு. எதுக்குக்கா? உனக்கு பவுன்லயே நகைய போட்டு எங்க ஊர் ராசாத்தின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறேன். ஆமா, கழட்டு கழட்டு கழட்டு. நிஜமா கொடுப்பீங்கள? நிஜமா கொடுப்பேன். கழட்டு கழட்டு. திரும்பி நில்லு. திரும்ப. கொஞ்சம் இரு. இந்த பாலை கொண்டு போய் உள்ள இருக்கிற மாமாக்கு கொண்டு போய் கொடு. திருவிழாக்கு கொடுத்துட்டு வா, போலாம். பவுன் நிர்மலி மாமாவா? ஆமா. வா 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 வா. அக்கா இந்த பாலை கொடுக்க சொல்லுச்சு. ஆஞ்சிண்டங்க தாஞ்சினுக்குண்ணா, ஆஞ்சிண்டங்க தாஞ்சினுக்குண்ணா, ஆஞ்சிண்டங்க தாஞ்சினுக்குண்ணா. என்ன மாமா, வீதியில தான் பாடுவீங்க, இப்ப வீட்டுக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. விஷயம் இருக்கிற இடத்துல குஷி இருக்கு, குஷி இருக்கிற இடத்துல குரல் இருக்கு. அன்னைக்கு நீ விசாலத்துக்கிட்ட ஸ்னோ பவுடர் எல்லாம் கேட்டியாமே, இங்க பார், இத பூசிக்க, இத போட்டுக்க. இதெல்லாம் எனக்கா? நான் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு முறை இருக்குமா? நானே போட்டு விடுறேன், உட்கார். எப்படி இருக்கு? கமகமான இருக்கு. இருக்கு. இங்க பார், இது எப்படி இருக்கு? ஜிலுஜிலுன்னு இருக்கு. இருக்கும், இருக்கு இருக்கு இருக்கு. இங்க பார், எனக்கா? உனக்குத்தான். ஃபாரின் நைலக் வாசனை வராது. இத கட்டிக்கிட்டேன்னா பளபளான்னு இருப்பேன். நான் கட்டிக்கிட்டா? கட்ட தெரியாம கட்டினா ஆம்பளைங்க முன்னால அவுந்து விழுந்துருமா. நானே கட்டி விடுறேனே. வேண்டாம் மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பவுனு பவுடரை பூச விட்டேன், நகைய போட விட்டேன், இதையும் கட்ட விட்டுட்டேன்னா அப்புறம் சிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா, சிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா, அஞ்சிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா. விசார பூ வச்சுடும் போது உனக்கு புரியல? அவ பால் கொடுத்து விடும் போது பக்குவமா சொல்லிருப்பாளே, உனக்காக 1000 விட்டுருக்கிறேன்.
என்னன்னா பவுன நல்ல பொண்ணுன்னு நினைச்சு விசாலம் வேலைக்கு சேர்த்திருக்கு. ஆனா விசால நகையெல்லாம் பவுனு தூக்கிட்டு போயிருக்கு. நான் நகை எடுக்கவே இல்ல. அவங்க பண்ண தப்பு மறைக்கிறதுக்காக என் மேல பழிய போடுறாங்க. என்னடி அம்மா நான் தப்பு பண்ணேன்? உன்னை வேலைக்கு சேர்த்து தப்பா இல்ல வேலைக்கு சோறு போட்டன அது தப்பா? அவ அத சொல்லல. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ண ஓ விருந்தாளிக்கு விருந்தாக சொன்னியே அத சொல்றா. யாரா விருந்தாளி? பூராமா சொல்லா சாலையா? நடக்கிறது பஞ்சாயத்து. போட்டு ஓட. ஏதோ செயினை போட்டு உட்கார்ந்து இருக்காரே மைனர், இவர்தான் அந்த விருந்தாளி. நானா விருந்தாளி? அட பாவீங்களா, அசலூருக்காரன் 50 மைலுக்கு அந்த பக்கம் இருந்து வந்து ஒரு டீ குடிக்கலாமேன்னு இந்த ஊருக்கு வந்தா எல்லாருமா சேர்ந்து அபாண்டமா என் மேல பழிய போடாதீங்கடா. ஏன்பா உங்க ஊர்ல டீ கடையே இல்லையா? நீ படுற. அட இரியா, விசாலம் டீ நல்லா இருக்கும்னு அவங்க ஊர்ல விளம்பரப்படுத்தி இருப்பாங்க, வந்திருப்பாரு. ஏயா இப்ப என்ன டீய பத்தியா பஞ்சாயத்து? விசால நகைய பவுனு திருடிட்டாங்கிறேன். இப்ப நீங்க என்னங்கிறீங்க? அங்க வாங்க. நீங்க நாட்டாம இப்ப யாரையா இல்லன்னா தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்லாதீங்க. நாட்டாம எடுத்ததுக்கு சாட்சி யாரு? வாஸ்தவமான பேச்சுங்க. பக்காரியா, எதைய வாஸ்தவமான பேச்சு? விசாலமே சொன்னப்புறம் விவரம் என்ன வேண்டி கிடக்கு? விசால் என்ன பெரிய கண்ணகியா? அவ சொல்றதெல்லாம் நம்பிதான் ஆகணுங்கிறதுக்கு. அப்போ என்ன நடத்தப்பட்டவன்னு சொல்றியா? ஏயா இப்ப அத பத்தி ஆராய்ச்சி மறுபடியும் சொல்றேன், பவுனு தான் நகைய திருடி இருக்கா. ஆமா ஆமா, எதை பார்த்தாலும் ஆசைப்பட்ட கழுவ கொடுத்தாலும் எடுத்திருப்பா. ஆமா ஆமா, எடுத்திருப்பா. வாயில கழுவிட்டு இருந்தவன் கைய உள்ள விட்டன நகை இருந்துச்சு. நமக்கு என்ன வந்துச்சு அப்படி பேசாம வந்தான்னு பார்த்தேன். அப்புறம் பஞ்சாயத்தே இதுக்காகத்தான் சொன்னாங்க. பாவம் பழி யாருக்கெல்லாம் வந்து போது எடுத்துக்கிட்டு ஓடியாத. இப்ப என்ன சொல்றீங்க நாட்டாம? ஒரு சாக்கடைக்கு பறிஞ்சுக்கிட்டு சத்தியமா மாதிரி பேசுனீங்களே. அவரை ஏன் பேச மாட்டார்? அந்த சாக்கடையில பிறந்தவராச்சே அந்த விசுவாசம். சின்ன பையன் உங்க மூஞ்சியில சேத்தவாரி பூசிட்டான். அசலூருக்கார எனக்கே ரத்தம் கொதிக்குது. உள்ளூருக்கார உங்களுக்கு யாருக்குமே உணர்ச்சி வல்லையா? நான் மட்டும் நாட்டாமையா இருந்து இது மட்டும் என் ஊரா இருந்திருந்தா இந்நேரம் இந்த பையன் தைய கடையை நெருப்பு வச்சு குறைத்திருப்பேன். அழகு பாப்பாவன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஊர்ல உனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்கன்னா? இல்ல அழகு, என் நெஞ்சில பட்ட அந்த வடு நீ என்ன நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது மறைஞ்சு போச்சு. ஏன் அழகு, உன் கடையை எரிச்சிட்டாங்களாமே? ஆமா, அதனால என்ன? இந்த ஊரை விட உலகம் ரொம்ப பெருசு. நான் எப்படியோ படிச்சுக்குவேன். என்ன அழகு? நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். ஏ உனக்கு பரிசம் போட வேணாமா? உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன். அந்த ஆசையை நிறைவேற்ற வேணாம் என் பொண்ணு. நான் பட்டணம் போறதுல உனக்கு சம்மதம் இல்லையா? அழகு, நீ கை நிறைய சம்பாதிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசைதான். அப்புறம் பேசாம இருக்க? நீ இல்லாம இந்த ஊர்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அழகு, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு. பொண்ணு, கட்டிக்கிட்டு போறதுல இருக்கிற கௌரவம் கடத்திக்கிட்டு போறதுல இருக்காது. இப்போ என் கூட நீ வந்தீங்கன்னா ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. பொண்ணு, உன் நெஞ்சில நான் இருக்கிறது உண்மைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. எனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு கட்டின துணியோட போறியே, கை செலவுக்கு கொடுக்க கூட காதல கழுத்துல ஒண்ணுமே இல்லை. உன் அன்பு இருந்தா அதுவே போதும். எனக்காக சம்பாதிக்க போற கையில இது. போயிட்டு வழங்க, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.
கல்யாணத்துக்கு அப்புறம் பவுன்ல வாங்கி போடுவல்ல. கல்யாணம் ஆனா தானே? ஆமா, பார்வதிக்கு அப்பதான் அந்த புருஷன் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ எனக்கு வாங்கி கொடு, நானும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன். ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்ப கூட நான் நல்லா நடந்துக்குவேன். ஏன்னா நான் அவனை ஆசைப்பட்டு தானே கட்டிக்க போறேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு காரணமே என் தம்பி தான். அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. பவுன்னு என்னமோ மாமா, பெத்தவ கண்ணை மூடிட்டா, சித்தியா வந்தவ சீரழிச்சுட்டாங்கிற கெட்ட பேர் எங்க அக்காவுக்கு ஏற்படாம நான் ஒரு செட்டப் பண்ணிட்டேன். என்னமோ தம்பி, நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் பாடு அவன் பாடு. கடமை முடிஞ்சது அகிலாண்டம். ஆனா இன்னும் கவலை முடியலையே. ஏன்? சாந்தி மூர்த்தம் முடியலன்னா இனிமே அவன் பாடு அவ பாடு, நீங்க ஆடுங்க மாமா. அதுக்கு இல்ல மாசி, வேற எதுக்கு? கடனுக்காக ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டு கண் கலங்காம அவன் காப்பாத்தணுமே. பையனை நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலை விடுங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, பையன் பிச்சு உதற போறான். அவனு சட்டை நல்லா இருக்குதா? எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? மணின்னு எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? இந்த வேட்டி நல்லா இருக்குதா? மாமா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? இந்த நெஜார எங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? நான் சொல்லல, பையன் ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா அந்த புண்ணு கத்துறா? அடிச்சு விட்டல. ஐயோ ராஸ்கல், இது வரைக்கும் போறவங்க வரவங்களுக்கு அடிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு பொண்டாட்டிவே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? போடா உங்க கிறுக்கு பையல. அடிக்காதே, உங்க அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரல்ல, வந்தவங்கிட்டே கிறுக்கு தனத்தை காமிச்சியா? கிறுக்கு பயவில்ல. கடனுக்காக அந்த பாவப்பட்ட பொண்ணை கட்டி வச்சா அவளையே கை நீட்டி அடிச்சிட்டியே. அயோக்கிய ராஸ்கல். அடிக்காதீங்கப்பா, 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 அப்பா, அப்பா, அடிக்காதீங்கப்பா, அப்பா, அடிக்காதீங்கப்பா, அப்பா, அப்பா, அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா, அப்பா, 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 அடிக்காதீங்கப்பா, அப்பா, அப்பா. பத்து போறதானே கூப்பிடுறேன், ஏன் இப்படி பயந்து ஓடுற? தெரியுமே, உனக்கு பொண்டாட்டியா வந்தவளை அப்படி அடிச்சிட்டிய, தப்பு இல்ல? நீ மட்டும் அடிக்கலாமா? அது தப்பு இல்லையா? தப்பு தாண்டா, தப்பு தான். அது தப்புனா இதுவும் தப்பு தான். தப்புக்கு தப்பு சரியா போயிடுச்சு. பத்து போடு. பாவம் அப்பா. அப்பா என் பொண்டாட்டிப்பா. மாமா, இந்தாங்க காபி.
அவனு ராத்திரி உங்ககிட்ட கேட்டேன், நீ சொல்லவே இல்லையே. இந்த நஜாரு நல்லா இருக்குதா? ஏய், மறுபடியும் உன் புத்தியை காட்டிட்டே இல்ல, அதுக்கு தானே பத்து போட்டேன். போடா. போடாங்கிற ஓரேன்னு சொல்றேன்ல. அம்மா பெல்ட்ட கழட்டிட்டு ஒரு நாள் ஒளிச்சு வச்சுக்கிறேன். அவனு பிறக்கும் போதே அவன் புத்தி சுவாதம் இல்லாம பிறந்துட்டாமா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. அதனாலதாம்மா கட்டி வச்சேன். என்ன பாவியா நினைக்காது, பாவமா நினைச்சுக்கமா. போக போக எல்லாம் சரியா போயிடும். போய் வேலையை பாருமா. கற்பகா, அடியே கற்பகா, ஏண்டி சோர்ந்து போயிருக்க? அவளுக்கு தானே சாந்தி முகூர்த்தம், உனக்கு இல்லடி. இந்த பாருடி, வந்திருக்கிறாளே பவுனு, அவகிட்ட பண்ட பாத்திரம் எல்லாம் எடுத்து போடு. நல்ல பவுன் மாதிரி தேய்க்க சொல்லு. நாட்டாமக்கார மருமகங்கிற நினைப்புல நடு வீட்டுல உட்காந்து திங்கலாம்னு நினைக்க போறா. மரநேரி மகங்கிறத மறந்துடாம இருக்க சொல்லு. என் தம்பிக்கு வெந்நீர் எல்லாம் வச்சியா? வச்சுட்டேன். வெள்ளைக்கார மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருந்த புள்ளை வெயில் தாங்காம கருத்து போய் கிடக்கு. முதுகெல்லாம் தேய்ச்சி விடு, கைகாலெல்லாம் புடிச்சு விடு. என்ன இந்த மொரப்பு திருப்பெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதே, திருக்கி விடுவேன். திருக்கி சொன்னா பறந்துருவியே. அடி வந்தது வந்த ஊஞ்சல ஒரு ஆட்டு ஆட்டி விட்டுட்டு தான் போயேண்டி. சக்கரை போட்டிருக்கியா? ஆச்சி பவுனு, அன்னைக்கு புடவை லூசா இருக்கு கட்டி விடுறேன்னு சொன்னேன். நீ முடியாதுன்ட்டு ஓடிட்ட. இப்ப பாத்தியா, லூசையே உனக்கு கட்டி வச்சுட்டேன். உன் விதிய பாத்தியா? காதலிச்சவன் துணிய வெட்டுறவன், கட்டிக்கிட்டவன் துணிய கிழிக்கிறவன். உனக்கு வாச்சதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தியா? நொந்து நூலா போனவன், வெந்து வெதும்பி போனவன். விடு கவலைய. உனக்கு எப்பப்ப சந்தோஷம் தேவைப்படுதோ அப்பப்போ சின்ன சைகை பண்ணு. உனக்கு எப்பப்ப சௌரியப்படுதோ அப்பப்போ அப்பப்போ சிண்டங்கட்டா சின்னுக்குன்னா சிண்டங்கட்டா சின்னுக்குன்னா. அப்பப்போன்னு சொன்ன அப்பிட்டியே. என்னங்க? பல்லு குச்சி கொண்டு வர சொன்னீங்க? அது வந்து கற்பகம், எப்பவுமே குச்சியில தேய்ச்சிட்டு இருக்கிறமே, இன்னைக்கு கொஞ்சம் குதூகலமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக கப்புன்னு சாம்பல் எடுத்தேன். இந்த பக்கமா இருந்து காத்து குப்புன்னு அடிச்சு மூஞ்சியில கொட்டிருச்சு. அத கப்புன்னு குடிச்சு அப்படியே பழுத்து வச்சு விட்டு இருக்கேன். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நாள் வெளியில வீசிட்டு இருந்த காத்து இப்ப வீட்டுக்குள்ளேயே வீச ஆரம்பிச்சிருக்கு. வெந்நீர் வச்சிருக்கேன், போங்க. எங்க? ஓ, அங்கயா? வர்றேன். பவுனு, உன் புருஷன் பொதுவாவே பைத்தியம், என் புருஷன் பொம்பளை பைத்தியம். எச்சரிக்கையா இருமா, ஏமாந்துடாத. எப்படி நம்ம ஏற்பாடு? என்னங்க உங்க மச்சான் இப்படி அலியாக்கி வச்சிருக்கீங்க? இவனை புலியாக்கி விட்டா என்ன பிராண்டிடுவான். இவன் ஆயுசு பூரா இப்படியே இருந்தா தான் என் ஆசையெல்லாம் நிறைவேறும். மச்சான், நீ யாரா? சும்மா அப்படி குடுக்குவாங்க. ஆமா, இந்த பாவடம் நல்லா இருக்குதா? என் பொண்டாட்டி இது நல்லா இருக்கா? ஜாக்கெட்டு ஓம் பொண்டாட்டி இது நல்லா இருக்குதா? எப்படி நம்ம மாப்பிள்ள ஆட்டி? இந்தா இதுல ஒரு டம்ளர் குடி. வழக்கம் போல உங்க அப்பா சோறு போடுவான், வயிற்ற கழுவிட்டு வந்து சேரு.
பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மனங்கள் இல்லை. சட்டை நல்லா இருக்குதா? அப்பா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. மாமா வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? இந்த நகாரு அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? நினைச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன அடிச்ச? தம்பி தம்பி தம்பி, என் பையன் அடிச்சிடாதப்பா. அவனுக்கு கிறுக்கதா? ஆமாப்பா. நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. கோச்சிக்காரு, மன்னிச்சுக்க. அப்பதான் சொல்லிட்டாருல்ல, மன்னிச்சுங்க. என்ன நம்ம பையன் வழக்கம் போல ஒரு பயல அடிச்சுட்டான். சாப்பாடு தயார் பண்ணு. உன் பையனுக்கு வேற வேலையே இல்ல. ஊர்ல எவனையாவது அடிச்சிட்டு வருவான். அவனுக்கெல்லாம் பொங்கி போறதா ஏன் வேலையா? உள்ள அவன் பொண்டாட்டி இருப்பான், அவகிட்ட சொல்லு போ. வாங்க தம்பி, உள்ள வாங்க. சாப்பிடு தம்பி. வேண்டாங்க, அடிப்பட்டவங்க வயிறு எரிஞ்சா எங்க வம்சம் விருத்தியாக, அதனால. சரிங்க. கிறுக்கனா அவன் புருஷன். உங்களையா என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு? பாத்துக்கிட்டே நிக்கிறியம்மா, போய் பருமாறுமா. என்னப்பா இது? சாப்பிடுற நேரத்துல கூட பெட்டியை மடியிலே வச்சுக்கிட்டு இருக்க. இது சாதாரண பெட்டி இல்லைங்க. நான் கட்டிக்க போறவளுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. வாங்கி வையுமா, போகும்போது எடுத்துட்டு போட்டோம். எனக்காக சம்பாதிக்க போற கையிலையா இது? போயிட்டு வாழக, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன தம்பி சிரிக்கிற? நான் கட்டிக்க போற பொண்ணு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆமா, பொண்ணு எப்படி? அவளுக்கு என்ன, ராசாத்தி மாதிரி இருக்கா. நான் தான் பக்ரியா. இப்ப சாப்பிட்டு போனாரே ஒருத்தர், அவர் இந்த பெட்டியை மறந்துட்டு போயிட்டாரு. கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பவுனு, உன் தவிப்பு எனக்கு புரியுதுமா. ஏமாத்துக்காரனை சந்திக்கத்தான் பயப்படணும். பாவம், இவன் உனக்காக ஏமாந்தவன். உங்க பிரிவை பேசி திட்டுகிறதுல ஒன்னும் பாவம் இல்ல. நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா. அழகு,
வெற்றியை மறந்துட்டு வந்துட்டேன். மறக்கிறதுக்கு நான் என்ன பவுனா? இத வேணும்தான் வச்சுட்டு வந்தேன். ஏன் பவுனா, நான் திரும்பி வர மாட்டேன்னு நினைச்சியா? இல்ல உன் ஆசையை தீர்த்து வைக்க மாட்டேன்னு நினைச்சியா? என்ன மறக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் பவுனா அழுகுற? பொண்ணா பிறந்துட்டேனே, என் பாரத்தை கண்ணீரால தானே கரைக்க முடியும். அழகு, நீ நினைக்கிற மாதிரி நகை நட்டுக்கோ ஆஸ்தி பாஸ்துக்கோ ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல. அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் என்னடி சொல்றாங்க? உயிரே போனாலும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டலாம். வெள்ளம் வந்துகிட்டு இருந்த கழுதைக்கு பண்ணையார் மகனை கட்டிக்க கத்துக்குதோ? நைய கரப்பைய தைரியத்துலதான் இப்படி முரண்டு பிடிக்கிறியா? என் கத்தி பாளைய மட்டும்தான் சீவிட்டு இருந்துச்சு. இப்படி நீ முரண்டு பிடிச்ச அந்த பையன் எங்க இருந்தாலும் தேடி அவனை கண்டுபிடிச்சு அவன் கழுத்தை சீவிடுவான். சீவி இத பாருமா பவுனே, ஆயப்ப இல்லாம அனாதையா இருந்த உன்னை ஆளாக்குறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம். நீ வேணும்னாலும் எங்களை சித்தி சித்தப்பா நினைக்கலாம். ஆனா நாங்க உன்னை பெத்த பொண்ணாத்தாமா நினைக்கிறோம். இந்த கல்யாணத்துலதாம்மா நம்ம கடனும் கஷ்டமும் தீரணும். அனாதையா இருந்த என்ன என் சித்தப்பாவும் சித்தி என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. அந்த நன்றிக்காகவும் அவங்க வாங்கின கடனுக்காகவும் அவங்க மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் என் ஆசையெல்லாம் பொசிக்கிட்டேன். அக்கா, தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்க்கா. சரிம்மா, நீ அடுப்ப பாத்துக்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் பாக்குறேன் மாமா. நீ பாக்குறீங்க பாரு. தப்பையில பாரு. நான் பாக்கட்டா? பாரு 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 மாமா. தப்பே இல்ல மாமா. வெடி சொல்லாதீங்க. மான போய் வெடி சொல்லாது. உயிரோடு இருக்கட்டும் எனக்கு பிடிக்கலையா? ஏன் பவுன் அப்படி கேக்குறேன்? நான் இன்னொருத்தருக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் என்னையே சுத்தி சுத்தி வருதே, என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொடுற மாதிரி இருக்கு. பவுன், உன் கூட வாழ்ற பாக்கியம் தான் எனக்கு இல்லை. உன்னை பாக்குற பாக்கியத்தையும் பறிச்சிடாது. என் ஆவி போற வரைக்கும் என் ஆத்ம திருப்திக்காக நான் இங்கேயே இருக்கேன். இல்ல அழகு, உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு பண்ண துரோகம் ஞாபகம் வருது. அந்த துரோகத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நான் ஏதாவது பாவத்துக்கு ஆளாயிட்டா உன் பவுன ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னு ஆசைப்பட்டா தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. இல்ல பவுன், நான் போயிடுறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உனக்காக பாடுபட்டு சம்பாதிச்ச புடவை நகைலாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இதை மட்டும் ஒரே ஒரு தடவை போட்டுக்கிட்டு என் முன்னால வந்து நில்லு. அதை பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அழகு, இப்ப நான் இன்னொருத்தருக்கு மனைவி. உன் ஆசைக்காக இதெல்லாம் போட்டுட்டு முன்னால வந்து நின்னா
என் மானமே போயிடும். மானம் போனதுக்கு அப்புறம் இந்த பவுன உயிரோட இருக்க மாட்டா. என் மேல உனக்கு ஆசை இல்லையா? என்ன உனக்கு புரியலையா? மனசுல ஏதாச்சும் இருந்தா சொல்லு. வைக்கல் வேணுமா, புல்லு வேணுமா, இல்ல இந்த பூ வேணுமா? சொல்லு 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 சொல்லு. இங்க பாரு தெண்டம், வேண்டாம். கட்டினவளை கொஞ்சம் விட்டுட்டு கண்ணுக்குட்டியை கொஞ்சிட்டு இருக்கிறியாடா முண்டம். இது முட்டாது, அது முட்டுச்சுன்னா அப்படின்னா இது வரைக்கும் பொண்டாட்டி நீ தொட்டதே இல்லையா? இன்னும் கைவிடாத ரோஜாவாத்தான் இருக்காளா? கவனிக்கிறேன். என்ன மாமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. சொன்னா புரியாதரா மச்சான். இன்னைக்கு சாயந்தரம் பிள்ளையார் கோயிலுக்கும் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. சரி கூட்டார. நான் புருஷனாக போறேன்னு, நான் புருஷனாக போறேன்னு. இன்னைக்கு நீ பிள்ளையார் கோயில்ல அடியே அன்னைக்கு வராதடி, கொஞ்சம் தழுக்கா வாரு. அப்படித்தான் அப்படித்தான். சுத்தி சுத்தி நான் பவனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். எதுக்கு? கோயிலுக்கு. உதவி முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அவ எங்கடா இருக்கா? மொட்டை மாடிய காய போட்டுட்டு சேலையில இருக்கா. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சேலைய மொட்டை மாடியில காய போட்டுக்கிட்டு இருக்கா. இவ கெட்ட கேட்டுக்கு மொட்டை மாடி வேற. போய் ஒரு உழுக்கு விழுக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ தலைய விடுறி. இவ ஒருத்தி வேலை இருக்கும் போது விவரமா வாருவா. அடிய பவனு என்ன விஷயம்? உங்க குடும்ப விஷயம் நீ குறுக்கால வராத. அடைய பவனு என்னத்த? ஏண்டி அவன் கோழி அடவா கூப்பிடுறான்? கோயிலுக்கு தானே கூப்பிடுறான். கொண்டவன் கூப்பிட்டா போக வேண்டியதானே. எனக்கு வேலை இருக்கு. மரபு திருப்பலாம் ஏன்ட்ட வச்சுக்காத, திருப்பி போடுவேன் திருப்பி. ஆம்படியா கூப்பிட்டா ஆட்டுக்குட்டி மாதிரி போக வேண்டியதானடி. ஆட்டுக்குட்டின்னா என்ன இலத்தழையெல்லாம் வேணுமே. இலவலையா இழுத்து வச்சு உன கொமாட்ட குத்துடி மலிக்கும். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. கூட்டிட்டு போட கும்பிட்ட போல. வா சுத்தி சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போலாம். வா ஆட்டுக்குட்டி மாதிரி வா. கெட்ட கெட்டுக்கு இவனுக்கு ஒரு பொண்டாட்டி. அடே எங்கேயாச்சும் வேட்டு வச்சுட போறாரா? கூட்டியாண்டியா? வா 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 வா. அதோ மச்சான்னா நீதாண்டா மச்சான். நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேங்கிற கண்ணும் கருத்துமா கவனி. சரி உணர்ச்சி வசப்பட்டு ஊடால வந்துடாத. இது அடிக்கிறேங்கிறியா? அடி. உன் புருஷனுக்கு புத்தியும் தெரிய போறதில்லை, உனக்கு புது வாழ்வும் கிடைக்க போறதில்லை. என்ன தையக்காரனா நினைச்சுக்கோ, கொஞ்சோண்டு தழுவிட்டு போயிடு. நீ ஒரு மனுஷனா? இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. நீ முடியாதுன்னு சொல்லிட்டீன்னா அப்புறம் நான் மிருகமா மாறிடுவேன். அழும்பு பண்ணாத. அங்க பார், உன் வீட்டுக்காரனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கி நிக்கிறான். உறவை எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்னு தெரியலையா? ஒத்திகை பண்ணி காட்டுவோம். ஒத்துக்க. உடவை பூச்சி இருக்கணுமா? நான் ஜின்டங்கட்டான் ஜினுக்குனா. மரியாதையை விட்டுடு, இல்லன்னா சத்தம் போடுவேன். கூச்சல் போட நீ என்ன பாஞ்சாலியா? கூட்டுட ஓடி வர்றதுக்கு அவன் என்ன கிருஷ்ணனா? கிறுக்கு பையன். அம்மா அடிச்சு விட்டால. மாமா உடல மாமா குடி. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பியை கை நீட்டி அடிப்ப. அப்படி என்னடி அவன் தப்பு பண்ணிட்டா? ஏத்த நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் உங்க தம்பி பண்ணது தப்புன்னு தெரியலையா? அதுல என்னடி தப்பு? அத்தே, நான் உங்க மகளா இருந்தா இப்படி பேசுவீங்களா? மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே. மனசு இருக்கிறவனாலதான் சொல்றேன். கட்டின புருஷனையும் கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ காலம் சொல்றாளுங்க. வித்துக்குழி புருஷனை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாழ போற? ஏதோ உனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாமேன்னு தான். இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்படுறியா? மனசாட்சி இல்லாத குடும்பத்துல மருமகளா வாழறதை விட உனக்கு மனசுக்கு பிடிச்ச என்னோட மனைவியா வாழறது தப்பு இல்லை. பாப்போம், நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். உன்னை கோயிலா நினைச்சு என் குறைய சொல்லலான்னு வந்தா என் குறைய கேட்டு வழி சொல்றதுக்கு பதிலா பாவத்தை பண்ணி பழிய சுமக்க சொல்றியே. அழகு, எனக்கு ஒரு ஆசை. கேட்கறதுக்கு உறவு இல்லைனாலும் பழகின உரிமை இருக்கு.
சொல்லு பவுனு, உன் ஆசைக்காக என் ரத்தத்தை சிந்துறேன். உன் தேவைக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். அழகு, பட்டுச்சலையை கட்டிக்கிட்டு பகட்டா வாடுறதை விட பைத்தியத்தை கட்டிக்கிட்டாலும் உத்தமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு வரம் கொடுக்கிற சாமியும் இல்லைனாலும் என் வாழ்வை கெடுக்கிற பாவியா மட்டும் ஆயிடாத. நீ அழகிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் மாட்டேன். வரம் கொடுக்கிற சாமியா இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் வாழ்வை கெடுக்கிற பாவியா மட்டும் ஆயிடாதன்னு சொல்லிட்டு வந்தியே. அப்படின்னா என் நாத்தனா சொன்ன மாதிரி இந்த வீட்டுல என் புருஷனுக்கு எலும்பரவுக்காகத்தான் இருக்க போறியா? அக்கா, உன் கழுத்துல தாலி எடுத்துங்கிறதுக்காக நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுதுமா. உன்னை பாதுகாக்க முடியாத புருஷன்கிட்ட நிம்மதியாவே வாழ முடியாது. உனக்கு பத்திரமான இடம், உன் மேல உயிரியே வச்சிருக்க அந்த அழகுதாம்மா. அதுக்காக ஓடி போறது தர்மம்ங்கிறீங்களா? தர்மம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுதான் நியாயம். என்னைக்கு நினைப்பாலும் நீங்க அவரும் ஒன்னா செஞ்சுட்டீங்களோ அன்னைக்கே நீங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி ஆயிட்டீங்க. இனிமேலும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு சக்கரத்தையே வர அநியாயத்துக்கு ஆளாயிடுவேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உனக்காக இல்லைனாலும் தயவு செஞ்சு எனக்காகவாது இங்க இருந்து போயிடுமா. இன்னைக்கு ராத்திரி தெருக்கூத்து நடக்க போகுது. வீட்டுல இருக்க எல்லாரும் அங்க போயிடுவாங்க. நீ எனக்கு சகோதரியா இருக்க போறியா இல்ல சக்கரத்தையா வர போறியாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. எங்கட பாவனு வரலையா? கூப்பிட்டேன், வரலன்ட்ட. பவுனு வருவான்னு கற்பகம் சொல்லிட்டு போனாங்க, இன்னும் காணுமே. அட மத்த மத்த உட்கார்ந்து இருக்கீங்க, கூட்ட ஆரம்பிக்க சொல்றது. தங்களால் முடியாத காரியம் எப்படி சொல்லுங்கள், இப்போது முடித்து காட்டுகிறேன். என்னை அவமானப்படுத்தி விட்டார். உன் கைகளால் பிடித்து இழுத்து உயிரின் கோச்சுகளை என் இரு கண்களுக்கு விரும்பாக்க வேண்டும். இதுவே என் ஆணை, இதுவே என் ஒரு நீசன் 10 எழுத்து மானபங்கம் செய்வது கருத்து கேட்கும் தைரியம் உள்ள ஒரு ஆண்மகன் இங்கே யாரும் இல்லையா?
பவுனு, என்ன நடந்தது பவுனு? சொல்லு பவுனு, என்ன நடந்தது பவுனு? சொல்லு சொல்லு பவுனு. மாசி! யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் சும்மா விட மாட்டேன். பவுனு, நடக்கக்கூடாதது ஒண்ணு நடந்து போச்சு. நான் சொல்றது கேளுமா. உன் மனசை மாத்திக்க. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாமா. பாக்குறேன் போக இருந்தவங்க புருஷ உயிரை காப்பாற்றணும்னே இவன் தாமா. உனக்கு தாலி பாக்கியத்தையும் எனக்கு கொல்லி போடுற பாக்கியத்தையும் கொடுத்த புண்ணியமா இப்ப உயிரோடு போராடிக்கிட்டு இருக்காமா. அம்மா பவுன், என் மகன் யாரையாவது அடிச்சுட்டான்னு அவன் செஞ்ச தவறுக்காக நான் அன்னதானம் பண்ணேன். ஆனா இப்போ என் மகனால ஏற்பட்ட தப்புக்காக தன்னையே தியாகம் பண்ண இவனுக்கு நான் உன்னையே தியாகம் பண்ண போறோமா. ஆயுசை விட போற அவன்கிட்ட உன் ஆசை என்னன்னு கேட்டேன். அவன் வச்சிருந்த பெட்டியை என் கையில கொடு. அதுல இருக்கிறத நீ போட்டுக்கிட்டு வரணும்னு சொன்னான். போமா, போய் அவன் முன்னால நில்லுமா. அவன் ஆசை தீர பாக்கட்டும். பவுனு, செத்து போகிற எண்ணெய் என் மேல குத்துப்படாம குறுக்க வந்து காப்பாத்துறது இவர் தான் பவுனு. இன்னைக்கு நீ உசுரோடு இருக்கிறது இவராலதான். பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு அழுவியே வரமாட்டேங்குது பவுனு. நீதான் நல்லா அழுவிய. எனக்காக கொஞ்சம் அவர் முன்னால போய் நீங்க அழுவேன். ஒரே ஒரு தடவை போட்டுக்கிட்டே முன்னால வந்து அதை பார்த்து இந்த ஊரை விட்டு மட்டுமில்லை இந்த உலகத்தை விட்டு